ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக எல்லாருமே பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். இந்த பொங்கல் ஹாலிடேஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைவசியான டைமில் இந்த நாவல் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நாவல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய நாவலுக்கு இன்னொரு 200 மெம்பர்ஸ் இருந்தால் ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தித்திக்கும் பொங்கலோட இன்றைக்கி தமிழ் நாவல் வித் யோதி சேனலில் இருக்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அரண்மனைக்குள் மறைந்த காட்டோட பார்ட் 2 பார்க்கலாம். கடைசி அத்தியாயத்தில் நண்பர்கள் 4 பேரும் ஒரு தடம் பார்த்தாங்க. ஒரு மனிதனை பின்தொடர்ந்து போனாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த இரவு ஒரு அலறல் சத்தத்தை கேட்டாங்க. அந்த அலறல் சத்தம் நிறுத்தப்பட்ட விதம் ஒரு முடிவு போல் இருந்தது. கோவிந்தன் திரும்பி வந்தான். காலி பையோட திரும்பி வந்தான். காடு எதவோ எடுத்துக்கிச்சு, ஆனால் அதை அவன் பார்க்கல. அந்த இரவு எல்லாருமே பயந்த பின்னாடி வீட்டுக்குள்ளே முழு அமைதி. எல்லாரும் அயர்ந்துட்டாங்க. டயர்டில் தூங்கிட்டாங்க. மாயா கண்களை மூடினபடி படுத்திருந்தா. ஆனால் அவன் மனசு மட்டும் அந்த விஷயத்தை மட்டும் நினச்சிட்டே இருந்தது. அந்த அலறல் சத்தம் அது இன்னும் அவளோட காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா மாயா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தா. எங்கன்னு தெரியல. ஆனால் அவளுக்கு முன்னாடி அரண்மனை, அதே சுவர்கள், அதே இருள். நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டா. பதில் இல்லை. அரண்மனைக்கு பின்னாடி காடு இருந்தது. ஆனால் அந்த காடு இப்போ நிலையான காடாக இல்லை. இலைகள் மெல்ல அசைந்தது. காற்றே இல்லாமல் இலைகள் அசைந்தது. என்னது இது? இங்கே ஏதோ சரியில்லையே. மாயா கீழே பார்த்தா. மண்ணில் இப்போ அதே பெரிய பெரிய கால் தடங்கள். ஒன்று இல்லை, நிறைய. அது எல்லாமே அரண்மனையை சுற்றி சுற்றி இருந்தது. அவள் இப்போ ஒரு அடி எடுத்து வச்சா. அந்த மண் கொஞ்சம் உள்ளே இழுத்தது. இப்போ அரண்மனைக்குள்ளே இருந்து ஒரு சத்தம், தொம்முன்னு. அது மனுஷ காலடி சத்தம் இல்லை. அடுத்ததும் அதே சத்தம், தொம்மு தொம்முன்னு. அது எங்கே போகுது என்ன காண முடியலை. ஆனால் அரண்மனை முழுக்க அந்த சத்தம் சுற்றி சுற்றி வந்தது. மாயா கொஞ்சம் தள்ளி போனா. 3 கோழிகள் நடக்கவே இல்லை, அசையவே இல்லை. கோழிகள் அப்படியே நின்றுட்டு இருந்தது. அவள் பக்கத்தில் போனா. அதே நேரம் கீன்னு ஒரு சத்தம். இந்த முறை எந்த திசையில் இருந்துன்னு இல்லை. காடு, அரண்மனை எந்த பக்கம் இருந்து வந்து அந்த சத்தம் வந்ததுன்னு தெரியல. அலறல் ஒரே நொடியில் நிறுத்தப்பட்டது. இப்போ மாயாவுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. யாரோ அவளை சுற்றி நடந்தாங்க. திரும்பி பார்த்தா. ஆனால் யாரும் இல்லை. ஆனால் அவளை சுற்றி கால் தடங்கள் புதுசாக இருந்துச்சு. அவள் பக்கத்துலேயே இருந்தது. அவள் ஓடணும்னு நினச்சா. ஆனால் எவ்வளவு தான் நடந்தாலும் அரண்மனைக்கு முன்னாடி தான் இருந்தா. காடு மெதுவாக இப்போ அவளுக்கு பக்கத்தில் வர்றது போல் இருந்தது. இவளோட கால்களை தொட்டது போல் இருந்தது. அரண்மனை சுவரில் ஏதோ தோன்றுனது. மாயா மூச்சை இழந்தா. ஒரே நொடியில் எல்லாம் கருமையாக போனது. அவள் டக்குன்னு விழுந்துதா. திடீர்னு மாயா அதிர்ச்சியோடு எழுந்தா. வேர்வை தொப்பெல்லாம் நனைஞ்சிருந்தா. வீட்டில் தான் படுத்திருந்தா. அவள் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. ஐயோ அப்பா, கனவா அது? இப்போ அவள் கீழே பார்த்தா. படுக்கைக்கு அருகில் மண்ணின் சின்ன சுவடு இருந்தது. ஒரு சின்ன கால் தடம் இருந்தது போல இருந்தது. அவள் காண்பது கனவு தான். ஆனால் அந்த கனவுக்குள்ளே யாரும் தெளிவாக இல்லை. உருவம் இல்லை, பெயர் இல்லை. ஆனால் ஒரு இருப்பு ஏதோ உணர்த்தப்பட்டது. அரண்மனைக்குள்ளே காடு மட்டும் இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்குது. மாயா படுக்கையிலேருந்து எழுந்து உக்காந்தா. கனவு தான். இப்போ அவள் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டா. வீட்டுக்குள்ளே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சத்தம் இல்லை, அசைவு இல்லை. திரும்ப கீன்னு அதே சத்தம். இந்த முறை கனவுல இல்லை, வெளியிலேருந்து கேட்டது. அவள் காதுக்குள்ளே. மாயா கண்களை மூடுனா. இல்லை, இது கனவு இல்லை, அவன் மெதுவாக சொன்னான். அந்த அலறல் இப்போ மெல்ல மாறினது. அது ஒரு சத்தமாக இல்லை, ஒரு அதிர்வா. அவள் நெஞ்சுக்குள்ளே ஏதோ துடிச்சது. இதய துடிப்பா இல்லை அந்த அலறலோட எக்கோவான்னு தெரியல. மாயா இப்போ மெதுவாக எழுந்து ஜன்னல் பக்கத்தில் போனான். வெளியில் அரண்மனை, அதே இருள், அதே அமைதி. காடு அசைவில்லாமல் இருந்தது. நான் தான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறனோ? அவள் தனக்கு தானே கேட்டுக்கிட்டா. திரும்ப அந்த சத்தம் கீன்னு கேட்டது. இப்போ அவள் காதில் இல்லை, அவளோட நெஞ்சுக்குள்ள. மாயாவோட கைகள் நடுங்குது. மூச்சு ஒழுங்கா இல்லை. அவள் காதுகளை மூடுனா. பயனில்லை. அலறல் காதுகளுக்கு வெளியில் இல்லை, உள்ளே இருந்தது. அவள் மெதுவாக சொன்னான், எனக்கு ஏன் இப்படி இருக்குது? அலறல் ஒரு இரவு சத்தம் போல இல்லை, அது கனவுல நடந்த சத்தம் போலவும் இல்லை. இவளுக்கு விவரிக்க முடியாத ஒரு இனம் புரியாத உணர்வு அந்த அலறல் கொடுத்தது. சில நிமிடங்களுக்கு எதுவுமே இல்லை. மாயா இப்போ தரை மீது உட்காந்தா. அவளோட கண்கள் நனைந்திருந்தது. அவன் நெஞ்சில் ஒரு மெலிந்த துடிப்பு. ஆனால் மாயாவுக்குள் அது இன்னும் முடிவடையவில்லை. சில சத்தங்கள் கேட்கப்படுவதற்காக இல்லை, அவை நம்மளோட நினைவில் தங்குவதற்காக இருக்கும். அந்த மாதிரி தான் மாயாவுக்கும் அது இருந்தது.
அரண்மனை அமைதியாக இருந்தது, காடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த இரவு மாயாவுக்குள் முடிந்ததே இல்லை. மாயாவுக்கு அந்த இரவு முழுமையாக முடிந்ததாக தோன்றவில்லை. கண் திறந்தபோது வீட்டுக்குள்ளே மெல்லிய வெளிச்சம் இருந்தது. ஆனால் நெஞ்சுக்குள்ளே அந்த அலறல் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இது சத்தமாக இல்லை, ஒரு நினைவு போல அல்லது ஒரு முத்திரை போல இருந்தது. கார்த்திக் வாசலில் நின்று ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தான். கீர்த்தி அடுப்பில் காஃபி வச்சுட்டு இருந்தா. அரவிந்த் கேமரா பேக்கை சரி பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் சாதாரணம் தான். நேற்று நைட்டு எல்லோரும் தூங்குனீங்களா? பரவாயில்ல, தூங்கணும். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரல தான், அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். அரவிந்த் தலையசிச்சான். எனக்கு தான் கொஞ்சம் லேட்டாக தூக்கம் வந்துச்சு. மாயா எதுவுமே சொல்லலை. அவள் ஜன்னல் வழியில் அரண்மனையை பார்த்துட்டு இருந்தா. அதே சுவர்கள், அதே இருள். ஆனால் அவளுக்கு மட்டும் அது அதே மாதிரி இல்லை. நேத்திக்கு அப்படின்னு அவள் சொல்ல வர இப்போ கார்த்திக் சொன்னான், வேண்டாம் மாயா, எல்லோரும் நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்தது டாக்குமெண்டேஷன் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு, அதை மட்டும் பார்க்கலாம். இந்த ஊரில் நடக்கிற, இந்த காட்டில் அரண்மனையில் நடக்கிற தேவையில்லாத விஷயங்களில் போய் நம்ம மூக்கு நுழைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்ன மாதிரியும், இந்த ஊரில் இருக்க பெரியவங்க சொன்ன மாதிரியும் நம்ம அந்த விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறதா நமக்கு நல்லது. நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி இனிமேல் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஓகே அப்படின்னு மற்றவர்கள் தோள் கொழுக்க இப்போ மாயா திரும்ப ஆரம்பித்தா. நேத்திக்கு அப்படின்னு சொல்ல கீர்த்தி என்ன நேத்திக்கு திரும்ப அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மாயா நிறுத்திக்கிட்டா. அவர்கள் வெளியில் போனப்போ கிராமம் முந்தைய நாட்களைப் போல இல்லை. வாசல்கள் அதிகமாக மூடியிருந்தது. ஆடுகள் வெளியில் வரல. இன்னும் பயம் போகலை போல இருக்குது அப்படின்னு அரவிந்த் சொன்னான். போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றின விஷயம் என்னென்னு தெரிஞ்சுட்டு போகலாம். நம்ம டீப்பாக போய் அனலைஸ் பண்ண வேணாம். டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன ஏது என்ன தான் நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்ல இப்போ கார்த்திக் சொன்னான். சரி ஓகே, அதை வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நடந்து போய்கிட்டே இருக்க மாயா கொஞ்சம் தயங்கினா. நேத்திக்கு நைட்டு அப்படின்னு திரும்ப அவள் தொடங்க வாக்கியத்தை வாய்க்குள்ளேயே வச்சு முழுங்கிட்டா. அந்த இடம் நேற்று பெரிய கால் தடம் இருந்த இடம். இப்போ அங்கே எதுவுமே இல்லை. மண் சமமாக இருந்தது. கீர்த்தி அந்த இடத்த பார்த்தா. அரண்மனைக்கு பின்னாடி இருந்துச்சுல இந்த கால் தடம் இருந்தது, இப்போ முழுக்க மறைஞ்சிருக்கு பாரு. ஆமாம், மழை கூட பெய்யலையில. மாயா இப்போ மண்ணை கவனமாக பார்த்தா. ஆமாம், மண்ணே மூடிக்கிட்ட மாதிரி இருக்குல்ல. கார்த்திக் இப்போ திடீர்னு நின்னா. இங்கே பாருங்களேன். இப்போ அந்த கால் தடம் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிம்பல் மாதிரி, ஒரு வளைவு சிம்பல் மாதிரி இருந்தது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? மாயாவோட நெஞ்சு இப்போ கொஞ்சம் இறுக்கமானது. அவள் காதை கொஞ்சம் சாய்த்தா. அதே கீன்ற அலறல் சத்தம் மெதுவாக இங்கேருந்தோ கேட்டது. உங்களுக்கு ஏதாவது கேட்குதா அப்படின்னு கேட்டா மாயா. இல்லையே, எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு 3 பேரும் ஒரே குரலில் சொன்னாங்க. இப்போ மாயா அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. நேற்று நைட்டு நடந்தது கனவா நிஜமானு எனக்கு இன்னும் தெரியல. கீர்த்தி அவளோட கையை பிடிச்சிட்டு நடந்தா. விடு, எல்லாம் நமக்கு வந்த பயம்தான். அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் நீ ரொம்ப பயந்து போயிட்ட போல். சரி விடு, அதை பற்றியே யோசிக்காத. இதெல்லாம் ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ணோன்னா நமக்கு பிரச்சனை. கேஷுவலாக அதை பார்த்து ஒரு கடந்துட்டு போயிட்டு அப்படியே போனோன்னா ஜஸ்ட் லைக் தட்டாக முடிஞ்சிருமாயா. அரண்மனை அமைதியாக இருந்தது. காடு அசையவில்லை. ஆனால் மாயாவுக்கு மட்டும் அந்த இரவு முடிந்ததாக தோணலை. சில சத்தங்கள் இரவு மட்டும் வராது, அது நம்ம மனசுக்குள்ளேயே தங்கிடும். மாயா குளியலறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. கண்ணாடியில் தன்னை பார்த்தா. அவளோட முகம் நேத்தைய முகம்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு சரியில்லைன்னு உணர்த்தினது. அவள் இப்போ முடிய ஒதுக்கி பார்த்தா. அவளோட நெத்தியில் சின்ன சுவடு போல் இருந்தது. அது காயம் போலன்னு சொல்ல முடியல, தடுப்பு போலன்னு சொல்ல முடியல, ஏதோ வித்தியாசமாக இருந்தது. விரலை வச்சு தொட்டு பார்த்தா, அழுத்தி பார்த்தா. நல்ல குளிராக இருந்தது அந்த இடம். ஏதோ பூச்சி கடித்த மாதிரி இருக்குல்ல. மாயா உடனே முடிய சரி செஞ்சுக்கிட்டா. குளிச்சுட்டு வெளியில் வந்தப்போ யாரும் அவளை கவனிக்கலை. மாயா, காஃபி ஆறப்போது பாரு அப்படின்னு கீர்த்தி சொன்னான். தோ வரண்டி. கார்த்திக் காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அரவிந்த் பேப்பர் பார்த்துட்டு இருந்தான். எல்லாமே சாதாரணமாக இருந்தது. மாயா இப்போ கண்ணாடி கோப்பையை பிடிச்சப்போ அவளோட விரல் கொஞ்சம் நடுங்கினது. திரும்ப மனசுக்குள்ளே அந்த சத்தம். இந்த முறை காதில் இல்லை, அவளோட நெஞ்சுக்குள்ளே. மாயா இப்போ காஃபி டம்ளரை கீழே வச்சா. உங்களுக்கு ஏதாவது கேட்குதா அப்படின்னு திடீர்னு அவள் கேட்டா. என்ன கேட்குதா? கார்த்திக் கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு மாயா உடனே மழுப்புனா. அவள் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா. அரண்மனையை பார்த்தா. சூரிய வெளிச்சத்தில் அது சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் அந்த சுவர்கள் அவளுக்கு மட்டும் வேறு மாதிரி தெரிந்தது. அந்த சுவர்கள் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது.
மாயா திடீர்னு கொஞ்சம் தலையை சாச்சா. மயக்கம் இல்லை, ஆனால் ஒரு அழுத்தம் போல இருந்தது. அவள் சேரில் உட்காந்தா. என்னாச்சுடி? என்னன்னு தெரிலடி, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. நேற்று நைட்டு நீ சரியாக தூங்கலைல்ல, அதான் நினைக்கிறேன். இல்லை இல்லை தூங்கிட்டேன் அப்படின்னு முழு பதிலாக இல்லாமல் அரைக்குறையாக சொன்னான். மற்ற 3 பேரும் வெளியில் போனப்போ மாயா மட்டும் வீட்டிலேயே இருந்தா. அவள் இப்போ திரும்ப கண்ணாடிக்கு போனான். அந்த சுவடு இப்போ அவளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சது. அந்த இடத்துல விரலை வச்சப்போ திரும்ப ஒரு உணர்வு. குளிர்வு இல்லை, வலி இல்லை, ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. அரண்மனை, காடு, அந்த சத்தம், அது ஒன்றுக்குள்ளே ஒன்று மெல்ல கலந்து போனது. நான் எதையாவது நினச்சி பயப்படுறேன்னா? மாயா தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா. மாயா வெளியில் வந்தப்போ அரண்மனை பக்கம் ஜில்லுன்னு காற்று வீசினது. மற்றவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான காற்று. ஆனால் மாயாவுக்கு இப்போ அது ஒரு மூச்சு காற்று போல் இருந்தது. அன்னைக்கு நைட்டு மாயா தூங்குறதுக்கே கொஞ்சம் பயந்தா. ஆனால் கண்களை மூடினதும் தூக்கம் அவளை தேடிட்டு வந்தது. அவளை கட்டுப்படுத்த முடியலை. இந்த முறை அரண்மனை இல்லை, வீடு இல்லை, கனவு. அந்த கனவுக்குள்ளே மாயா காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தா. முழுசாக இருள் இல்லை, முழு வெளிச்சமும் இல்லை. மரங்கள் உயரமாக சுற்றி நின்றுட்டு இருந்தது. ஒரு பாதை, ஒரு வழி, மண்ணில் சின்ன சின்ன சுவடுகள், பெரிய பெரிய சுவடுகள். ஆனால் அந்த திசை அவளுக்கு தெரிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேனா? அவள் தனக்குத்தானே கேட்டுக்கிட்டா. காடு அமைதியாக இல்லை, ஆனால் சத்தமும் இல்லை. ஒரு வித உணர்வோடு இருந்தது. மரங்கள் எல்லாம் அவளையே பார்த்துக்கிட்டு இருப்பது போல் அவருக்கு ஒரு உணர்வு. ஒரு இடத்துல ஒரு ஆடு நின்றுட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆடு நடக்கலை, அசையலை, ஆனால் உயிரோடு இருந்தது. அந்த ஆட்டோட கண்கள் மாயாவையே கூர்ந்து பார்த்துட்டு இருந்தது. இந்த முறை அலறல் இல்லை, ஒரு மூச்சு, ஒரு அழைப்பு. மாயாவோட நெஞ்சுக்குள்ளே அந்த சத்தம் மெல்ல ஒலித்தது. இந்த காடுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. காடு ஏதோ சொல்ல விரும்புது. அந்த வார்த்தைகள் அவளுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு அவளுக்கே தெரியலை. திரும்ப நடந்தா, மேலும் நடந்தாள். காட்டுக்குள்ளே மரங்கள் பிரிந்து பிரிந்து போனது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய வெற்றிடம். மண்ணில் பல கால் தடங்கள் இருந்தது. ஒரே திசையை நோக்கி போனது. அது ஒன்றொன்னா போனது. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் மாயாவுக்கு தெரிஞ்சது, இங்கே தான், இங்கே ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை. அவள் குனிந்து மண்ணை தொட்டா. அதே நேரம் அதே அலறல் சத்தம். இந்த முறை மாயாவுக்கு அது பயமாக இல்லை, அது ஒரு வேதனையை கொடுத்தது, அது ஒரு வலியை கொடுத்தது. அது கோழியோ ஆடோ மட்டும் இல்லை, பல உயிர்களோட ஒரே உணர்வு. மாயா கண்களை மூடினா. போதும் 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 அவள் சொன்னா. அவள் அதிர்ச்சியோட கனவுல இருந்து எழுந்தா. வீடு, அதிகாலை. அவளோட நெஞ்சு வேக வேகமாக துடிச்சது. இப்போ அவள் கழுத்தோட பின்புறத்தை தொட்டா. இது வித்தியாசமாக உணர்வது போல இருந்தது. முன்னேற்றியில் இருந்த அந்த சுவடு இப்போ பின்னாடி இருந்தது போல இருந்தது. அந்த இடத்துல இப்போ குளிர் இல்லை, வெப்பம் இருந்தது. இந்த காடு எதுவோ எனக்கு நினைவூட்டுது. மாயா எழுந்து உட்காந்து யோசிச்சா. அன்று இரவு மாயா தூங்க முயற்சிக்கவில்லை. அவள் காத்துட்டு இருந்தா. கனவு வருமா அப்படின்னு இல்லை, கனவுக்குள்ளே யார் வருவாங்கன்னு. கண்களை மூடினதும் இருள் அவளை விழுங்கவில்லை, மாறா இப்போ அவளை அழைத்து கொண்டது. காடு இந்த முறை அவளை பயமுறுத்தலை. மரங்கள் அடர்ந்திருந்தன, ஆனால் நெருங்கி இல்லை. மாயா அந்த காட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்தா. ஆனால் பயம் இல்லை, ஒரு அமைதி இருந்தது. மாயாவுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவளுக்குள்ளே தோணுச்சு, இன்றைக்கி நம்ம கனவுல யாரையோ பார்க்க போகிறோன்னு. முதல்ல ஒரு குரல் இல்லை, ஒரு அழைப்பு மாதிரி இருந்தது, வார்த்தை இல்லாமல். மாயா அப்படின்னு ஒரு சத்தம். அவள் திரும்பினா. அந்த பெயர் இப்போ காற்றில் இல்லை, அவளுக்குள்ளேயே கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தான். முகம் தெளிவாக இல்லை, உடல் வடிவம் மட்டும் தெரிஞ்சுது. ஒளியும் இருளும் இந்த மாதிரி இடங்களில் இடையில நின்றுட்டு இருந்தான். அவன் நடந்து வரல, அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தான். மாயா திரும்ப கூப்பிட்டான். மாயா, நீ பயப்படலைல்ல? அவன் சொன்னது ஒரு கேள்வி இல்லை, ஒரு உறுதி போல இருந்தது. மாயா தன்னைத்தானே அதிர்ச்சியோடு உணர்ந்தா. இல்லை, நான் பயப்படலை, அவள் சொன்னான். அவன் இப்போ கையை நீட்டலை, அவன் அவளை தொடலை. ஆனால் மாயா அவன்கிட்ட ஒரு அடி முன்னேறி போனான். நான் உங்களை பார்க்க வரலாமா? நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி உங்களை பார்க்க வரலாமா? மாயா கேட்டா. எதிரில் இருந்த அவன் சிரிக்கலை, ஆனால் அந்த அமைதி அனுமதி போல இருந்தது. அவன் நெஞ்சு வேகமாக துடிக்கலை, மூச்சு ஒழுங்காக இருந்தது. அந்த மனுஷன் பக்கத்தில் நின்னப்ப அவளுக்கு ஒரு உணர்வு வந்தது. இவன் நமக்கு ஆபத்து இல்லை, அதுதான் உண்மையான ஆபத்து அப்படின்னு அவளுக்கு தெரியல. மாயா, நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? அவன் சொன்னான். எங்கே வர்றதுக்கு? இங்கே வர்றதுக்கு தான். அந்த வார்த்தை இடம் அல்ல, அது ஒரு நிலை போல இருந்தது. அவன் ஒரு அடி பக்கத்தில் வந்தான். மாயா பின்னாடி நகரல. அவள் அவனை தெளிவாக பார்க்க முடியல.
ஆனால் அவனோட குரல் அவளுக்கு ரொம்ப மிக நெருக்கமாக இருந்தது. நான் உன்னை இங்கே கூப்பிடவே இல்லையே மாயா, நீ ஏன் வந்திருக்க? மாயா இதயத்தில் ஒரு சின்ன சந்தோஷம், ஏன்னு அவளுக்கே தெரியலை. இப்போ அவன் திரும்பி போனான். காடு மேலே அவனை விழுங்கினது. நான் திரும்ப இங்கே வரட்டுமா? நீங்களும் இங்கே வருவீங்களா? மாயா கேட்டா. அந்த குரல் தூரத்தில் இருந்து கேட்டது. நீ தான் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிட்டியே மாயா, இனிமே நீ அடிக்கடி வருவ. மாயா மெல்ல எழுந்தா. வீடு காலையில். அவளோட முகத்தில் ஒரு மாற்றம், பயம்லாம் இல்லை. அவளோட கழுத்தின் பின்புறத்தை தொட்டா. அதே சுவடு இப்போ இன்னும் தெளிவாக இருந்தது போல இருந்தது. மாயா அவளுக்குள்ளே பேசிக்கிட்டா. கனவுல வந்தவன் என்னை பயமுறுத்தலை, அவன் என்ன அழைக்கிறான். இந்த கனவுல ஒரு முகம் இல்லை, பெயர் இல்லை, ஆனால் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் மாயாவை பயமுறுத்தலை, அவன் மாயாவை வசீகரிக்கிறான். சில கதைகளில் திகில் கதவை தட்டாது, அது உள்ளே வர சொல்லும். அன்னைக்கு ஈவினிங் வழக்கம் போலவே டாக்குமெண்டேஷன் முடிஞ்சுது. கேமரா பேக்லாம் மூடப்பட்டது. நோட்ஸ் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது. இன்றைக்கி ஓகே தானே? காடும் சூப்பராக இருக்குல்ல, இன்றைக்கி வெதரும் நல்லா இருக்குது. மாயா எதுவுமே பேசலை. அவளுக்கு அந்த அமைதியாக தோணலை. அவர்கள் வாடகை வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. மாலை வெளிச்சம் மரங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருந்தது. அரண்மனைக்கு பின்னாடி வந்தப்ப மாயாவோட நட ரொம்ப மெதுவானது. அந்த நேரம் மரங்களின் உயர்ந்த கிளைகளுக்கு இடையில யாரோ இருந்தாங்க. முழு உருவம் இல்லை, முகம் தெளிவாக இல்லை, ஆனால் ஒரு நிலையான நிழல். மாயா நின்னா. அந்த நிழல் அசையலை, ஆனால் அவன் அவளை பார்த்தான். அது அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அவன் கிட்ட இருந்து மாயாவுக்கு பயம் வரல, மாறா ஒரு கவர்ந்து இழுப்பு, ஒரு வசீகரம், ஒரு ஈர்ப்பு. இப்போ அவன் சிரிக்கலை, அவன் கூப்பிடலை, ஆனால் அந்த பார்வை நீ என்னை பார்த்துட்டல அப்படின்னு சொன்னது போல இருந்தது. மாயாவோட நெஞ்சு வேகமாக துடிக்கலை. அவள் ஒரு அடியும் பின்னாடி போகலை. நீ தானே அது, அவள் உள்ளுக்குள்ளே சொன்னான். நான் தான். யாருன்னு அவளுக்கே தெரியலை. மாயா என்ன பண்ணுற? கீர்த்தி சொன்னா. இப்போ தான் மாயா திரும்பி பார்த்தா. அவர்கள் அந்த மரங்களை பார்க்கவே இல்லை. மாயா திரும்ப கிளைகளுக்குள் பார்த்தாள். அங்கே இப்போ யாருமே இல்லை. மரங்கள் மட்டும் இருந்தது, இலைகள் மட்டும் இருந்தது. என்னாச்சு மாயா? ஒன்றும் இல்லை மாயா சொன்னா. ஆனால் அவளுடைய குரல் அவளுக்கே இப்போ வேற மாதிரி கேட்டது. அவர்கள் திரும்ப நடக்க ஆரம்பித்தாங்க. மாயா அரண்மனை பின்புறத்தை திரும்பி பார்த்தா. மரங்கள் அசையலை, ஆனால் அவளுக்கு மட்டும் ஒரு உணர்வு, அவன் இன்னும் அங்கே தான் இருக்கான். கனவுல இருந்தவன் தானே அவன்? அவனா இல்லை இவன் வேறவனா? அந்த கேள்விக்கு அவளுக்கே பதில் இல்லை. அவள் கழுத்தின் பின்புறத்தை திரும்ப மெதுவாக தொட்டா. அந்த சுவடு இப்போ கொஞ்சம் வெப்பமாக இருந்தது. நான் அவனை தேடி கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன், அவன் தான் என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கானோ? மாயா தனக்குள்ளே பேசிக்கிட்டா. அந்த மனுஷன் ரொம்ப பேசலை, அவன்கிட்ட நிறைய நகர்வு இல்லை. ஆனால் மாயா அவனை ரொம்ப கவனிக்கிறா. மற்றவர்களுக்கு அவன் தெரியலை. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா பார்க்கப்படுவது பார்ப்பதை விட மிக ஆழமான பந்தம். மாலை நேரம். வீடு வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. யாரும் சண்டை போடலை, யாரும் கோபப்படலை. அதுதான் பயமூட்டினது. இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது சின்ன சின்ன சண்டை, ஏதாவது கோபம், ஏதாவது ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும். மாயா ஜன்னல் பக்கத்தில் நின்று அரண்மனைக்கு பின்னாடியே பார்த்துட்டு இருந்தா. கார்த்திக் அவளை ஒரு நிமிஷம் அதிகமாக பார்த்தான். மாயா திரும்பியே பார்க்கல. மாயா கூப்பிட்டான். என்ன? கண்ணை எடுக்காமல் சொன்னான். ஒன்றும் இல்லை. கார்த்திக் அவளை பார்த்தபடி சொன்னான். ஆனால் அவன் கண்கள் அவள் மேலே தான் இருந்தது. கீர்த்தி கூட இப்போ சமைக்கிறத நிறுத்திட்டு மாயாவை பார்த்தா. ஏய் என்ன, நீ கொஞ்ச நாளாக ரொம்ப அமைதியாக இருக்க. என்னது இது? அமைதியாக இருக்கிறது என்ன தப்பா என்ன? மாயா சிரிச்சா. அந்த சிரிப்பு கீர்த்திக்கு பிடிக்கவே இல்லை. அரவிந்த் இப்போ நோட்ஸ் பார்த்துட்டு இருந்தான். நேற்றுக்கு நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப அரண்மனைக்கு பின்னாடி நீ திடீர்னு நின்றுட்டியே, ஏன் ஏதாச்சும் பார்த்தியா என்ன? அரவிந்த் கேட்டான். மாயா ஒரு நிமிஷம் தயங்கினா. இல்லையே, ஒன்றும் இல்லையே. அந்த இல்லை ரொம்ப வேகமாக வந்தது. ஏதோ பேர்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. யாரும் இப்போ அவளை நேரடியாக கேள்வி கேட்கல. அந்த மௌனம் எல்லாத்தையும் சொல்வது போல இருந்தது. மாயா உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் வெளியில் ஒன்றுமே சொல்லலை. அவளுக்கு கோபமும் இல்லை. அதுதான் இப்போ அவள்கிட்ட இருந்த புதிய மாற்றமாக இருந்தது. வெளியில் காற்று மெதுவாக வீசினது. ஜன்னலோட திரை கொஞ்சம் அசைஞ்சது. மாயா அந்த அசைவை கவனிச்சா. அவர்கள் யாருமே அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் கார்த்திக் கீர்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போனான். கீர்த்தி, நீ கவனிச்சியா? ஆமாம். அவள் முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவாள்ல, இப்போ பயப்பட மாட்டேங்கிறா பாரு. ஆமாம் கார்த்திக், அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அரவிந்த் சொன்னான். எப்படி வாட்ச் பண்ணுறது? அவளை கேள்விலாம் கேட்க வேணாம், ஆனால் அவள் சொல்கிற வரைக்கும் நம்ம அவளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு இரவு மாயா தனி ரூமில் போய் படுத்துக்கிட்டா.
அவள் அரண்மனை பக்கம் நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா. நேரம் போனதே தெரியாமல் பார்த்தா. இப்போ அவள் முகத்தில் பயம் இல்லை. அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருந்தது. அவள் மெதுவாக கழுத்தோட பின்புறத்தை தொட்டா. அந்த சுவடு இப்போ ஒரு உறுதி போல இருந்தது. மாயா அரண்மனைக்கு பின்னாடி பார்த்தா. மரங்களின் கிளைகளுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் அவளா சிரிச்சா, மிக மெதுவாக சிரிச்சா. மாற்றம் ஒரே நாளில் தெரியாது, ஆனால் நம்பிக்கை மாறுறப்ப அது எல்லாருமே உணர்வாங்க. மாயாவை அவர்கள் சந்தேகிக்கலை, ஆனால் அவர்கள் மாயா கிட்ட ஒரு மாற்றத்தை உணர்ந்திருந்தாங்க. இரவு வீட்டுக்குள்ளே எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அமைதி. மாயா மட்டும் தூங்கவே இல்லை. அவள் கண்கள் மூடி திறந்து திரும்ப மூடி நேரத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பயம் இல்லை, அவசரம் இல்லை. ஏதோ ஒரு முடிவெடுத்தவள் போல படுத்திருந்தா. இப்போ ஒரு குரல். அது குரல்னு சொல்ல முடியாது, அது சத்தம்னு சொல்ல முடியாது. ஒரு அழைப்பு போல இருந்தது. அவளுக்குள்ளேருந்து மெல்ல உருவானது. இப்போ அவள் எழுந்தா. கதவு மெல்ல திறந்தா. காலடி சத்தம் இல்லாமல் நடந்தா. ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கல. நான் எங்கே போகிறேன் அப்படின்னு கூட அவளுக்கு தோணலை. காடு இருட்டாக இருந்தது. ஆனால் மாயாவுக்கு அது இருட்டு தெரியல. பழக்கப்பட்ட இடம் போல இருந்தது. மரங்கள் எல்லாம் அவளை தடுத்தது போல இல்லை. மாறா மரங்கள் எல்லாம் வழிவிட்டது போல இருந்தது. அவன் அன்னைக்கு கனவுல பார்த்த அவன் அந்த காட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தான். ஆனால் முந்தையதை விட இப்போ தெளிவாக தெரிஞ்சான். மாயா போனா நின்னா. அவன் அவளை பார்த்தான். நீ வந்துட்டியா மாயா? அவன் கேட்டான். அது கேள்வி இல்லை, அது உறுதி. ஆமாம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் வரணும் தானே உங்களை பார்க்க? மாயா கேட்டா. அவளுடைய குரல் அவளுக்கே அறிமுகம் இல்லாதது போல இருந்தது. அவன் சிரிச்சான். அந்த சிரிப்பு சத்தமில்லாத சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்போட சத்தம் மாயாவோட நெஞ்சுக்குள்ளே ஒலித்தது. மாயா, நீ என்ன தானே நினச்சிட்டே இருந்த? மாயா மறுக்கலை. அதை அவன் மறைக்கவும் இல்லை. அவன் பக்கத்தில் வந்தான். மாயாவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தான். அவளுக்கு பின்னாடி போகணும் அப்படின்ற எண்ணம் கூட வரல. அவன் ரொம்ப அழகாக இருந்தான். அந்த அழகு அவன் பேசுகிற விதத்தில், அவனோட அமைதியில், எல்லாத்துலேயுமே தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, மாயா மெதுவாக சொன்னான். அது போதும், அவன் சொன்னான். நீ என்ன பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் மாயா. அந்த வார்த்தைகள் இப்போ மாயாவை முழுக்க மூடினது. அவன் அவளை இப்போ தொடலை. ஆனால் மாயா அவன்கிட்ட இன்னும் முன்னேறினா. நான் உங்கள் கூட இருக்கலாம்ல? நான் உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே? இல்லை, நீ இருக்கலாம். இது உனக்குமான காடு தான். நீ எங்கே வேணாலும் இந்த காட்டில் போகலாம். இப்போதைக்கு நீ என்னோடய இருப்பிடத்துக்கு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ கண்டிப்பாக நீ வா. அந்த நேரம் மாயாவுக்கு வீடு நினைவில்லை, நண்பர்கள் நினைவில் இல்லை. அரண்மனை கூட தூரமாக இருந்தது. அவன் மட்டும், அவனுடைய குரல், அவனுடைய அமைதி. நீ இப்போ திரும்ப கிளம்ப போறியா மாயா? அவன் கேட்டான். மாயா ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தா. ஆமாம், தெரியலையே. நான் போகவா வேண்டாமா? நீ போ மாயா, போ. திரும்ப நீ வா. சரி, நான் போகிறேன். மெதுவாக நடந்தா. அவளுக்கே தெரியலை. காட்டோட எல்லை வரைக்கும் போனான். அவன் அவளை பார்த்தபடியே நின்னான். திரும்ப நீ வருவேன்னு நினைக்கிற மாயா? கண்டிப்பாக வர்றேன். அந்த நடு இரவில் மாயா காட்டை விட்டு வெளியில் போனா. வாடகை வீட்டை நோக்கி நடந்தா. இப்போ அவள் பயப்படலை, ஓடலை. அவள் வசீகரிக்கப்பட்டாள். சில திகில்கள் பயமூட்டாது, அவை நம்மளோட மனசை தேர்ந்தெடுக்கும். அடுத்த நாளில் அதே ரொட்டீன் முடிஞ்சு இரவு வந்தது. இரவு வீட்டுக்குள்ளே அதே அமைதி. காற்று கூட அசைவில்லை. மாயா படுக்கையில் கண்ணை மூடியபடி படுத்திருந்தா. அவளுக்கு தூக்கம் வரலை. ஆனால் மனம் ரொம்ப அமைதியாக இருந்தது. இதுதான் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுது. முதல்ல அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. யாரோ அவளை கவனிக்கிறாங்க அப்படின்ற உணர்வு. மாயா டக்குன்னு கண்ணை திறந்தா. அறை அதே போல தான் இருந்தது. இப்போ மெல்ல, ரொம்ப மெல்லிதான் அந்த குரல் கேட்டது. மாயா? அந்த குரல் காதில் இல்லை, அவள் நெஞ்சுக்குள்ளே கேட்டது. அவள் எழுந்து உக்காந்தா. இதய வேகமாக துடிக்கலை, மாறா அமைதியாக துடிச்சது. மாயா, இங்கே வரியா? அந்த வார்த்தைகள் கட்டளையாக இல்லை, அவை அழைப்பாக கூட இல்லை. அது ஒரு நினைவு போல இருந்தது. மாயாவுக்கு அந்த குரல் ரொம்ப அறிமுகமாக இருந்தது. நான் தூங்கிட்டு தானே இருக்கேன், அவள் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா. ஆனால் அவளோட உடல் அதை நம்பலை. அவள் படுக்கையிலேருந்து மெதுவாக கால்களை தரையில் வச்சா. குளிர் கூட அவளை விழிப்பிக்கலை. இது கனவா நிஜமானு அவளுக்கு புரியலை. சத்தம் போடாத மாயா, மெதுவாக வா. மாயா அவள் கால்களை மெதுவாக நகர்த்தினா. வாசல் நோக்கி நடந்தா. குரல் தெளிவாக இல்லை, ஆனால் அது திசையை சொன்னது. கதவோட தாழ்பால் மிக மெல்ல அசைந்தது. தூங்குறவங்களுக்கு கூட கேட்காது. மாயாவுக்கே அந்த சத்தம் தூரமாக கேட்டது போல இருந்தது. வீட்டுக்கு வெளியில் வந்தா. இருள் இருந்தது, ஆனால் மாயாவுக்கு அது இருள் இல்லை. அது அவளை வரவேற்கும் ஒரு வெளி போல இருந்தது.
வந்துட்டியா? நான் நினச்ச மாதிரியே வந்துட்டியே மாயா. அந்த வார்த்தைகள் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னு அவளுக்கே தெரியலை. அவள் நடக்கிறப்ப வீடு நினைவில் இல்லை, நண்பர்கள் கூட நினைவில் இல்லை, அரண்மனை கூட ஒரு கட்டிடமாக இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த குரல். மரங்களின் நிழல்கள் அவளை சுற்றினது. ஆனால் அவை அவளை தடுத்தது போல இல்லை, அவளை மூடினது போல இருந்தது. அவன் அவனுக்கு முன்னாடி நின்னான். மாயா பார்க்கல, ஆனால் அவன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு அவள் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டா. எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்க மாயா, அவன் குரல். மாயா நின்னா. நீங்கள் சொன்னபடி நான் தான் வந்துட்டனே, அவன் மெதுவாக சொன்னான். நீ வர்றதுக்காக தானே நானும் உனக்காக காத்துட்ருந்தேன். அந்த வார்த்தைகள் மாயாவோட மனசை முழுக்க மூடினது. அவள் கண்ணை இமைத்தாள். ஒரே ஒரு நொடி. அந்த நொடியில் அவள் எல்லாவற்றையும் மறந்தாள். அவனுடைய வசீகரிக்கும் குரல் அவளை நகர்த்தி போனது. மாயா தூங்கலை, இழித்துதான் இருந்தா. ஆனால் அவள் அவளாக இல்லை. சில குரல்கள் கேட்கப்படுவதற்காக இல்லை, அவை கீழ்ப்படிதலை உருவாக்குவதற்காக இருக்கும். அதுபோல மாயா கட்டளையிட்டது போல, வசீகரிக்கப்பட்டது போல அவளுடைய மனநிலை மாற்றத்தை உணர முடியாதவளாக இருந்தாள். மாயா காலையில் கண்களை திறந்தப்ப வீட்டுக்குள்ளே மென்மையான காலை வெளிச்சம். அவள் சாதாரணமாக எழுந்தா. அவளுடைய இதயம் வேகமாக துடிக்கலை. நெஞ்சில் ஒருவித அழுத்தமும் இல்லை. அவளுக்கு எதுவுமே தப்பாக தோணலை. அவள் படுக்கையில் இருந்து உட்காந்தப்போ ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நேற்று நைட்டு நல்லா டீப்பாக தூங்கினது போல் இருந்தது. நேற்று நான் எப்போ தூங்கினேன்? அவள் தனக்கு தானே கேட்டுக்கிட்டா. மாயா எழுந்து நின்னா. கால்களில் மண் இருந்தது. கால்கள் நகல் ஓரத்தில் சின்ன சிராய்ப்பு இருந்தது. அதை அவள் கவனிக்கலை. அவளுக்கு அது முக்கியமாக தோணலை. மாயா, காஃபி குடிக்கிறியா? கீர்த்தி கேட்டா. மாயா அந்த அறையை விட்டு வெளியில் வந்தா. அனைவரும் வழக்கம் போல் இருந்தாங்க. அவளும் வழக்கம் போல தான் இருந்தா. இங்கே அதுதான் பிரச்சனை. கார்த்திக் இப்போ மாயாவை பார்த்தான். ஒரு நிமிஷம் நின்று அதிகமாக ஆழமாக பார்த்தான். மாயா, நல்லா தூங்குனியா நேற்று நீ? நல்லா தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப டீப் ஸ்லீப். அந்த பதில் உண்மையாக இருந்தது. மாயா, நேற்று நைட்டு நீ எப்போ தூங்குன? கீர்த்தி கேட்டா. மாயா கொஞ்சம் யோசிச்சா. ஞாபகம் இல்லடி, கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன், அவள் சிரித்தபடி சொன்னான். அந்த சிரிப்பு இயல்பாக இருந்தது. அரவிந்த் இப்போ அவளோட கால் நகங்களை பார்த்தான். என்னாச்சு மாயா, உன் கால் நகத்துலலாம் மண் இருக்குது கேட்டான். மாயா இப்போ தான் காலை பார்த்தா. அப்படியா? நேற்று நடந்து போனோம்ல டாக்குமெண்டேஷனுக்கு, காலை வாஷ் பண்ணாமே விட்டுருப்போம் போல இருக்குது. அவன் மண்ணை தட்டிக்கிட்டா. காஃபி குடிக்கிறப்ப மாயாவோட மனசு முழுக்க வெறுமை. கனவு இல்லை, சத்தம் இல்லை, குரல் இல்லை. இப்போ அது அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், அவள் காஃபி குடிக்கிறப்ப திடீர்னு ஒரு நினைவு வந்தது. முழுமையாக இல்லை, ஒரு சின்ன கிளிப்பு போல் வந்துச்சு. மாயா, இங்கே வா. அந்த சத்தம் மெலிதாக கேட்டது. இப்போ அவளோட கை நடுங்க ஆரம்பிச்சது. ஏ மாயா, என்னாச்சு? ஏன் உன் கை நடுங்குது? கார்த்திக் கேட்டான். ஒன்றும் இல்லை, மாயா உடனே சொன்னான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு அவளுக்கே தெரியல. இப்போ அவள் அதை தொடர்ந்து யோசிக்கணும்னு நினைக்கல. இரவு வந்தால் அவளுக்கு அந்த வார்த்தைகள் சந்தோஷமாக இருந்தது. பகலில் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அவளுக்கே புரியாமல் இருந்தது. மாயா அவளுடைய கழுத்தை தொட்டா. அந்த சுவடு இன்னும் தெளிவாக இருந்தது போல இருந்தது. ஆனால் அவள் அதை கவனிக்கலை. 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. யாருமே எதுவுமே பேசிக்கலை. இப்போ மாயா அரண்மனை பக்கம் ஒரு பார்வை பார்த்தா. அவளோட முகத்தில் பயம் இல்லை, ஆனால் ஒரு பரிச்சயம் இருந்தது. மாயாவுக்கு இரவு நடப்பது எதுவுமே இப்போ நினைவில் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் போல தோணுது. ஆனால் நினைவில்லாத அமைதி நினைவுள்ள பயத்தை விட ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவன் மறந்தது அவளோட முடிவு இல்லை, அது யாரோ எடுத்த முடிவு. மாயா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவளுக்கே அவளுடைய முகம் அறிமுகம் இல்லாதது போல இருந்தது. கண்களின் கீழே கருவளையம், கண்ணுமே ரொம்ப சோர்வாக இருந்தது. நான் ஏன் இப்படி இவ்வளோ டயர்டான அவள் மெதுவாக தனக்கு தானே பேசிக்கிட்டா. அவள் கண்ணாடியை பார்த்த உடனே கண்களை மூடிக்கிட்டா. என்னாச்சு? நேற்று நைட்டு ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சு. நினைவுகளை திரட்டி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க பார்த்தா. மூளை திரும்ப ரொம்ப டயர்டானது. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. மாறாக மூளை ரொம்ப பலகீனமாக தொடங்கினது. மூளை அதை நினைவுபடுத்த முயற்சி பண்ணது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு கனமான வெறுமை, குழப்பம். மாயா வெளியில் வந்தப்ப கீர்த்தி அவளை கவனிச்சா. மாயா, ஏண்டி ரொம்ப டல்லாக இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
இல்லடி, மாயா சிரிக்க முயன்றா. ஏய் பொய் சொல்லாதடி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்க. நேற்று நைட்டு நீ சரியாக தூங்கலையா மாயா? கார்த்திக் கேட்டான். இல்லை கார்த்திக், தூங்கிட்டேன். எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல. அந்த பதில் அவளுக்கே இப்போ பயமாக இருந்தது. அரவிந்த் மாயாவோட கண்களை கூர்ந்து கவனிச்சான். என்னாச்சு மாயா? சில நேரத்தில் பேசிகிட்டு இருக்கப்பே நடுவுலே அமைதியாக போயிடுற. நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்படியா? நானா? மாயா தெரியாதவள் போல கேட்டா. ஆமாடி நீ தான், கீர்த்தி சொன்னா. நீ என்ன யார் கூடயோ பேசுகிற மாதிரி? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா மாயா? தனியாக போய் மொபைல் எடுத்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கியா என்ன? எங்ககிட்ட ஷேர் பண்ணு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாயா இப்போ சேரில் உட்காந்தா. எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு ஏதோ நடக்குது. 3 பேரும் அவளை பார்த்தாங்க. நான் நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னு நினைவுபடுத்த முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஆனால் சொல்லிக்கிட்டு இருந்த மாயா அவள் தலையை பிடிச்சா. ஆனால் என்னன்னு தெரில, யோசிச்சாலே தலை பாரமாக இருக்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ கார்த்திக் திரும்ப மாயாவோட காலை பார்த்தான். மண் இருந்தது. என் காலில் மண் இருக்குல்ல? மாயா கார்த்திக் கவனிக்கிறத பார்த்துட்டு கேட்டான். இப்போ கார்த்திக் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சான். நான் நேற்று வெளியில் போயிருப்பனோ? அந்த கேள்வி அந்த அறையில் அமைதியை ஏற்படுத்தினது. மாயா, என்னாச்சுடி உனக்கு? கீர்த்தி சொன்னா. என்னன்னு தெரிலடி, எனக்கு ஏதோ பயமாக இருக்குடி. ஒன்றும் இல்லடி. எதுக்கு பயம்? எதுக்கு? நாங்கள்லாம் இருக்கோம்ல, என்ன பயம்? நீ கண்டதையும் போட்டு யோசித்து குழப்பிக்கிட்டு இருக்க. மாயா கண்களை தேய்த்தா. தெரிலடி, எனக்கு பகல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் நைட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஆயிடுது. அப்படியா? என்ன இது உனக்கு? அரவிந்த் கேட்டான். எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்குது, மாயா மெதுவாக சொன்னான். கார்த்திக் கேட்டான். மாயா, நீ ஏதாவது கனவு காண்றியா? இல்லை. கனவாக இருந்தால் இப்படி இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? தெரியல, எனக்கு ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நானா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ புரியுதுடி, நான் என்னோடய கண்ட்ரோல்லையே இல்லை. அவள் அந்த வார்த்தையை சொல்ல 3 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக மட்டும் இல்லாமல் 3 பேரும் அதிர்ச்சியாகவும் ஆனாங்க. கார்த்திக் சொன்னான், இதை நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஆமாம், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அரவிந்த் சொன்னான். மாயா ஜன்னல் வழியாக வெளியில் அந்த அரண்மனையவே பார்த்துட்டு இருந்தா. அந்த கட்டிடம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது போல் அவளுக்கு தோணுது. எனக்கு ஏன் இந்த கட்டடத்தை பார்த்தா பயம் வர மாட்டேங்குது? முன்னாடியெல்லாம் பயப்படுவனே, எனக்கு பயம் வரணுமே. மாயா அவளுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. ஆனால் பயம் வரவே இல்லை. மாயாவுக்கு புரிஞ்சுது அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு. ஆனால் அந்த புரிதல் மட்டும் போதலை. அவளுடைய உடல் இன்னொரு நேரத்தில் இன்னொரு முடிவெடுக்குது. மூளை சோர்வடைந்திருக்கிறது. ஆனால் யாரோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இரவு இன்னும் வரல, ஆனால் அது மாயாவுக்குள் ஏற்கனவே ஆரம்பிச்சு விட்டது. மாலை மெல்ல இருளாக மாறிக்கிட்டு இருந்தது. மாயா டேபிள் பக்கத்தில் தனியாக உட்காந்துருந்தா. மற்ற 3 பேரும் வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மாயா அவங்கள கூப்பிடணும்னு நினச்சா, ஆனால் கூப்பிடலை. மாயா ஒரு நோட் புக்கை எடுத்தா. புதிய பக்கம் பேனாவை கையில் எடுத்தா. கை நடுங்கினது. இது மாயா. அவள் எழுதுனா. அடுத்த வரி எழுத கை நிற்கிறது. இன்னைக்கு தேதி. அவள் தேதியை எழுதுனா. அதுக்கப்புறம் திரும்ப நின்னா. நேற்று இரவு நான் என்ன பண்ணேன்? அவளுக்குள்ளேயே அவள் மெதுவாக கேட்டுக்கிட்டா. பதில் இல்லை. அவள் தலையை பிடிச்சா. என்னன்னே தெரில, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவள் முணுமுணுத்தா. இப்போ அந்த பக்கத்தை கிடிச்சிட்டா. வேண்டாம், இது வேலை செய்யாது, என்னால் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். மாயா இப்போ மொபைல் எடுத்தா. வாய்ஸ் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணா. 1 நிமிஷம் அதை பார்த்தபடியே இருந்தா. அதுக்கப்புறம் ரெக்கார்டை அழுத்தினா. இது மாயா, அவளோட குரல். நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவள் மூச்சு வாங்கினா. நான் இரவில் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. பகல்லலாம் எனக்கு கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் இரவு வந்தால் நானா இல்லை. அவள் ஒரு நொடி நிறுத்தினா. என் கால்லெல்லாம் மண் இருக்குது, என் கையிலெல்லாம் சிராய்ப்பு இருக்குது, என் கால்லையும் சிராய்ப்பு இருக்குது. நான் எங்கே போனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நினைப்பில் இல்லை. ஆனால் எனக்கு எதுவுமே நினைவு வர மாட்டேங்குது. இது கனவு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கனவுகள் இவ்வளவு சோர்வை தராது. நான் யார்கிட்டையாவது பேசணுமா? நான் சைக்காலஜிக்கலாக யாராவது டாக்டரை மீட் பண்ணணுமா? ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் அவங்க நம்புவாங்களா? மாயாவோட குரல் இப்போ மெல்ல மாறினது. அது சோர்வாக இல்லை, அமைதியாக இருந்தது. எனக்கு இப்போ ஒரு குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவள் உடனே ரெக்கார்டை பார்த்தா. இல்லை இல்லை, இப்போ கேட்கல. பதிவில் சில வினாடிகள் மௌனம். அவள் இப்போ எதுவுமே பேசலை. நான் இந்த பதிவை கேட்குறப்ப அவள் நிறுத்தினா. தெரியல, நாளைக்கு இந்த ரெக்கார்டை கேட்குறப்ப நான் இதே மாதிரி இருப்பேனா? நான் கேட்குற மாயாவே இருப்பேனா? அவள் கொஞ்சம் குரல் உடைஞ்சு பேசினா. நான் பழைய மாயாவாக இருந்தால் தயவு செஞ்சு நான் பயப்படணும்ல.
அதே நேரம் மொபைல் ரெக்கார்ட் செய்யும் ஸ்க்ரீனில் சவுண்ட் வேவ் அசைந்தது. மாயா பேசலை, அவள் உறைஞ்சு போயிட்டா. பதிவில் மெல்ல ஒரு சத்தம், மூச்சு சத்தம். அது அவளோடது இல்லை. மாயா ரெக்கார்டை நிறுத்தினா. என்னது இது முணுமுணுத்தா. அவள் உடனே அந்த ஆடியோவை ப்ளே செய்யலை. அவள் பயப்படலை, அவள் குழம்புனா. மாயா இப்போ அந்த மொபைலை ட்ராயரில் வச்சா, லாக் பண்ணா. அதை பார்த்தபடியே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தா. மாயா பதிவு செய்ய முயற்சித்தா. அது அவளுக்காக. ஆனால் பதிவு அவளுக்கே மட்டுமல்ல. சில உண்மைகள் எழுப்பப்படுவதற்காக இல்லை, அவை பதிவாகி கொள்ள விரும்புகின்றன. இரவு இன்னும் வரவில்லை, ஆனால் யாரோ ஒருத்தர் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு அறையில் விளக்கு அணைந்திருந்தது. ஜன்னல் வழியாக நிலவோட வெளிச்சம் தரை மீது சரிந்து கிடந்தது. மாயா படுக்கையில் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தா. அவளுடைய முழங்கால்கள் கொஞ்சம் நடுங்கினது. குளிர் இல்லை, இப்போ அவளுக்கு பயம் இருந்தது. அவளுடைய கையில் அந்த மொபைல் இருந்தது, ட்ராயரில் லாக் பண்ணி வச்சது. அவள் எடுத்துட்டா. என்னாச்சு? ஆடியோ லிஸ்ட்டை திறந்தா. அதே ஃபைல், அதே தேதி. இது ஒரு மிஸ்டேக்காக இருக்குமோ? அவள் தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. இல்லை, இதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளோட கைவிரல்கள் தானாகவே அந்த ப்ளே பட்டனை அழுத்தினது. இது மாயா. இப்போ அவள் கண்களை மூடி அவள் ரெக்கார்ட் பண்ணதை கேட்டுட்டு இருந்தா. அதே குரல், அவளோட குரல் தான். ஆனால் அவளுக்கே அது அறிமுகம் இல்லாதது போல இருந்துச்சு. நான் இரவில் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. மாயாவோட மூச்சு மெல்ல வேகமடைந்தது. நான் இப்படி தான் பேசினேனா? ஆமாம், நான் இப்படி தான் பேசியிருப்பேன். ஆடியோவில் மௌனம், மிக நீளமான மௌனம். மாயா மொபைலை காதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தா. ஒரு மூச்சு சத்தம், மெல்ல மூச்சு சத்தம் கேட்டது. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்தது. ஆனால் அந்த மூச்சு சத்தம் அவளோட மூச்சு சத்தம் இல்லை. அதற்கு பின் மிக தெளிவாக, மிக நெருக்கமாக, மிக 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 மென்மையாக மாயா. அந்த அழைப்பு ஒரு உரிமை போல இருந்தது. மாயா இப்போ டக்குன்னு பயந்து மொபைலை கீழே போட்டா. அது தரையில் விழுந்த போது அவள் அதிர்ந்து போனா. கையெல்லாம் நடுங்குச்சு. மூச்சு ஒழுங்கிழந்து போனது. மொபைல் தரையில் இருந்தபடியே ஒலித்தது. மாயா, நீ என்ன தானே நினச்சிக்கிட்டே இருக்க? அந்த குரல் மாயாவோட மனசுக்குள்ளே ஒரு கதவை திறந்தது. அவளுக்கு திடீர்னு அந்த இரவுகள் எல்லாம் ஞாபகம் வந்தது. முழுமையாக இல்லை, ஒரு உணர்வு போல. ஆடியோவில் மட்டும் இல்லை, அந்த ரூம்குள்ளேயும் ஒரு சத்தம். மாயா, இங்கே வா. மாயா திரும்பி பார்த்தா. யாருமே இல்லை. நான் பைத்தியமாகறனோ? அவள் கண்ணீரோடு அழுதா. அவள் காதுகளை மூடுனா. இல்லை மாயா, இப்போதான் நீ தெளிவாக இருக்க. திரும்ப அந்த குரல் கேட்டது. அது ஆடியோவா இல்லை அது அவளுக்குள்ளே இருந்து கேட்குதா? எதுவுமே அவளால் யூகிக்க முடியலை. மாயா அழுதுகிட்டே கேட்டா, நீ யாரு? அந்த கேள்வி இப்போ அவளையே அதிர்ச்சி அடைய வைத்தது. 1 நிமிஷம், 2 நிமிஷம், மூச்சு சத்தம் கூட கேட்கல. கடைசியாக மிக மெதுவாக, மிக மிக தெளிவா, மாயா, நீ எனக்கானவள். ஆடியோ அந்த நொடியில் நிறுத்தப்பட்டது. ஸ்க்ரீன் டார்க்கானது. அவள் தரையில் உட்கார்ந்தா. மொபைல் இப்போ அவள் முன்னாடி இருந்தது. அந்த அறை முழுக்க அமைதி. ஆனால் அவளுக்குள்ள அந்த குரல் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தது. காலையில் வழக்கம் போல தான். சூரியன் மெதுவாக மலைக்கு பின்னாடி இருந்து மேலே வந்துக்கிட்டு இருந்தான். காற்றில் ஈரத்தன்மை, இலைகளின் மேல் இரவு துளிகள் இன்னும் உலரலை. மாயா பேக்கை கட்டிகிட்டு இருந்தா. அவள் சாதாரணமாக தான் இருந்தா. அதுதான் ரொம்ப வித்தியாசம். இப்போ ஹவுஸ் ஓனர் வாசல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. 4 பேரும் கிளம்பி போகிறப்ப மாயாவை கூர்ந்து பார்த்தாரு. என்னாச்சுமா, உன் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது? மாயா கொஞ்சம் தயங்கினா. அப்படியா அங்கிள்? ஆமாம்மா, ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கேம்மா. சரியாக தூங்கலையா? இல்லை அங்கிள், சரியாக தான் தூங்குறேன். கார்த்திக் இப்போ உடனே மாயாவை பார்த்தான். அதே கேள்வியை உள்ளுக்குள்ளே அவன் கேட்டுட்டு இருந்தான். என்னாச்சு மாயா, ஓகே தானே நீ? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஆனால் அந்த பதில் போதுமானதாக இல்லை. அவர்கள் இப்போ டாக்குமெண்டேஷன் பண்ண காட்டுப்பாதை வழியாக போயிட்டு இருந்தாங்க. வழியில் பசுமை, வயல்களில் மெதுவாக காற்று அலைந்துட்டு இருந்தது. ஒரு மாடு தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தது. எல்லாமே வழக்கம் போல் இருந்தது. ஒரு வயசானவர் வயலோரத்தில் நின்றுட்டு இருந்தார். மாயாவை பார்த்தவுடன் ஒரு நொடி நின்னார். மா, இந்தம்மா பொண்ணு அப்படின்னு சொல்ல மாயா போனா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? ராத்திரி கீத்திரி எந்திரிச்சு வெளியில் எங்கேயும் போனியா? மாயா அதிர்ந்து போனா. இல்லையே, அவள் உடனே சொன்னா. அந்த பதில் அவளுக்கே வேகமாக வந்தது. ஏன் இவங்க எல்லாமே மாயாவை பார்த்து இப்படி கேட்குறாங்க? கீர்த்தி மெதுவாக கேட்டா. ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு அரவிந்த் சொன்னான். மாயா எதுவுமே பேசலை. அவர்கள் காட்டின் ஓரத்தை அடைந்தாங்க. மரங்கள் அடர்ந்திருந்தது. பறவைகள் கூச்சலிட்டது. ஆனால் மாயாவுக்கு மட்டும் அந்த காடு கொஞ்சம் மாறினது போல இருந்தது. இப்போ அங்கே இருந்த ஒரு இளைஞன் மாயாவை பார்த்து சொன்னான். அக்கா, உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஏன், என்னாச்சு? உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த இளைஞன் தயங்கி சொன்னான்.
அப்படியா தெரியுது? ஏன் அப்படி இருக்கு? மாயா உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டா. இப்போ அவள் கண்ணாடியை பார்த்து கொள்ளணும்னு நினச்சா. ஆனால் இப்போ அவகிட்ட கண்ணாடி இல்லை. அரவிந்த் இப்போ கேமரா பேக்கை வச்சான். டாக்குமெண்டேஷனில் அவங்களோட கவனம் போனது. மாயா, இந்த பகுதியை நோட் பண்ணிக்கோ அவன் சொன்னான். மாயா நோட் எடுத்தா. ஆனால் அவனுடைய கண்கள் மரங்களோட நடுவில் இருந்தது. உனக்கு உண்மையிலே சரியில்லையா மாயா? என்னதான் பிரச்சனை? ஏன் எல்லாரும் கேட்குறபடி இருக்க? எங்களுக்கு தெரியுது நீ டல்லாக இருக்கன்னு. ஆனால் எல்லாரோட கண்களுக்கும் நீ வித்தியாசமாக தெரிகிற. என்னாச்சு மாயா உனக்கு? மாயா ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தா. ஒன்றும் இல்லை, என்னன்னு எனக்கே தெரியல. மாயா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை உடம்புக்கு பிரச்சனையா? மனசில் பிரச்சனையா? எதாக இருந்தாலும் சொல்லு. நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், இல்லைன்னா ஊருக்கு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ டாக்குமெண்டேஷனை பார்க்கலாம். காற்று கொஞ்சம் வேகமானது. இலைகள் ஒன்றோடொன்று அசைந்தது. அந்த சத்தம் மாயாவுக்கு ரொம்ப அறிமுகமாக இருந்தது. டாக்குமெண்டேஷன் எடுத்துகிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாலை மெல்ல இருளாக மாறிக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள் மின்விளக்கு மஞ்சள் வெளிச்சம் வீசினது. அரவிந்த் இப்போ லேப்டாப்பை டேபிள் மேலே வச்சான். இன்றைக்கி எடுத்த ஃபுட்டேஜ் ஒரு தடவை செக் பண்ணலாமா அவன் சொன்னான். ஆமாம் பார்க்கணும். இன்னைக்கு ஃபுட்டேஜ் ரொம்ப க்ளீனாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் லைட்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு கார்த்திக் சொன்னான். ஆமாம் மூமெண்ட்லாம் சூப்பராக கேப்சர் ஆயிருந்ததுன்னு கீர்த்தியும் சொன்னான். மாயா கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருந்தா. அவள் திரையை பார்க்காமல் இவங்களோட பேச்சை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தா. திரையில் காடு, மரத்தின் அடர்த்தியான கிளைகள், மெல்ல சாயும் வெயில், ஒரு கிளையில் சாம்பல் நிற அணில். அது மிக எச்சரிக்கையோடு இடமாற்றம் செய்தது. இதோ இங்கே பாரு அதோட டெய்ல் மூமெண்ட் பாரு. கீர்த்தி எக்ஸைட் ஆனா. இந்த அணிலுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப ரேரான பிஹேவியர் அப்படின்னு அரவிந்த் சொன்னான். நார்மலி இந்த மாதிரி இது ஓப்பனாக இருக்காதுல்ல. அணில் ஒரு நொடி நின்றது, தலையை திருப்பினது, கீழே பார்த்தது. இங்கே பாரு, அந்த அணில் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது பாரு. ஆமாம், ஏன்னா இது சத்தம் கூட இல்லையே. சத்தம் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். ஏன் அது ஒரு மாதிரி திரும்புது? விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்குமோ? அரவிந்த் கேட்டான். இல்லை, வேறு யாராவது நடந்து வந்தாங்க, இல்லைன்னா வேறு யாராவது ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம். அரவிந்த் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணான். இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொன்னான். அணில் இருக்கிற அதே ஃப்ரேமில் மரங்களுக்கு இடையில், கிளைகளுக்கு இடையில் ஒரு அசைவு. கொஞ்சம் பின்னாடி போ கார்த்திக் சொன்னான். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அணில் ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவினது. அந்த நேரம் கிளைகளுக்கு இடையில் ஒரு நிழல், ஒரு உருவம். அது அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குல்ல? கீர்த்தி மெதுவாக சொன்னான். ஜூம் பண்ணாங்க. முழுக்க முகம் இல்லை, பிளராக இருந்தது. ஆனால் அது நின்ன பொசிஷனை பார்த்தா அது ஆள் தான். மாயா இப்போ வேகமாக வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீனை பார்த்தா. அவளுடைய கண்கள் ஒரு நொடி நின்றது. அவன்தான் போல, அவன்தான் அங்கே நிற்கிறானோ அவன் மனசுக்குள்ளே மெதுவாக சொன்னான். அந்த அறையில் ஒரு சின்ன மௌனம். கார்த்திக் சொன்னான். ஆடு மேய்க்கிறவனாக இருப்பானோ அரவிந்த்? அப்படியா? இந்த டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கிறவன் இருப்பான்? இல்லையே, அன்றைக்கி அந்த ஏரியாவில் ஆடு மேய்க்கிறவன் யாரையும் நான் பார்க்கலையே. ஒருவேளை ஏதாவது மரக்கட்டை எதுவும் பொறுக்க வந்தவனாக இருப்பானோ? கீர்த்தி கேட்டா. அப்படின்னா அணில் இவ்வளோ காமாக இருக்காதே. அரவிந்த் இப்போ திரும்ப பாஸ் பண்ணான். இங்கே பாருங்க அவன் சொன்னான். அணில் அந்த உருவத்தை நோக்கி பார்த்தது. அந்த உருவத்தை பார்த்த பின்னாடி அணில் ஓடலை, ஃப்ரீஸ் ஆகி நின்னது போல் இருந்தது. தெரியாதவங்களை பார்த்தா எஸ்கேப் பிஹேவியர் தானே பண்ணும் அணில். ஆனால் இதில் அப்படி இல்லையே. அப்படின்னா இது தெரியாதவன் இல்லையா? என்ன சொல்கிற அரவிந்த், என்ன சொல்கிற? கீர்த்தி கேட்டா. மாயா இதை பார்த்துட்டே இருந்தா. வீடியோ கண்டினியூ ஆனது. அணில் மறுபடியும் கிளைகளுக்குள்ளே தாவி மறைந்தது. அந்த உருவமும் அதே ஃப்ரேமில் மறைந்து போனது. இது ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கீர்த்தி சொன்னான். அணில் யாரையும் நோட்டீஸ் பண்ணுதோ? அந்த யாராக இருக்கும்? கார்த்திக் சொன்னான். நம்ம ஃபுட்டேஜில் தான் ஃபஸ்ட்டு டைம் தெரியுதில்ல? அரவிந்தும் பேசினான். இப்போ மாயா மனசுக்குள்ளே மெதுவாக சொன்னான். அவன் தான் நம்மளை மறைஞ்சு பார்த்துட்ருக்கானோ? அவன் அங்கே தான் இருந்தானோ? அந்த வார்த்தைகள் யாரோட காதுக்கும் போகலை. இது சாம்பல் நிற அணிலோட கதை தான். ஆனால் அந்த ஃபுட்டேஜில் அணில் மட்டும் இல்லை. அந்த அணில் அங்கே ஓடவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அது யாரையோ அறிந்தது போல் நின்றுது. காட்டுக்குள்ளே எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி பார்க்காது. சிலர் முன்பே தெரிந்து கொள்கிறார்கள். இரவு சாப்பாடு முடிந்தது. வீட்டுக்குள்ளே வாசனை இன்னும் காட்டில் இருந்தது. கீர்த்தி பாத்திரங்களை அடுக்கினா. கார்த்திக் ஃபோனில் ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். அரவிந்த் கேமரா பேக்கை மூடி வச்சான். நாளைக்கும் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு கார்த்திக் சொன்னான். ஆமாம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். ஃபுட்டேஜ் எல்லாம் நாளைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். மாயா இப்போ எதுவுமே பேசலை. இப்போ ஒருத்தர் அவங்கவுங்க மொபைலில் மூழ்கி போனாங்க. வீட்டுக்குள்ளே மெல்ல மௌனம். மாயா இப்போ அந்த மௌனத்துக்குள்ளேயே அந்த அறைக்குள்ளே நகர்ந்து போயிட்டா. கதவை முழுசாக மூடலை, ஒரு சின்ன இடைவெளி விட்டுருந்தா. அவள் படுக்கையின் ஓரத்தில் உட்காந்தா. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவளோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்திருந்தா. அதே ஃப்ரேம் அந்த ஃபுட்டேஜ்லேருந்து
எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த உருவத்தை பார்த்தா. மரங்களின் கிளைகளுக்கு இடையில் அந்த உருவம். மாயா ஜூம் பண்ணினாள். ஈவினிங் பார்க்குறப்போ இவ்வளோ கிளியராக இல்லையே. அவள் மெதுவாக முணுமுணுத்தா. இமேஜோட குவாலிட்டி மாறல, ஆனால் அவளோட பார்வை மாறி இருந்தது. அந்த உருவத்தின் முகம் இன்னும் பிளர்ராக தான் இருந்தது. ஆனால் கண்கள் அவள் நிச்சயமாக பார்த்தா. அது நிழல் இல்லை, 2 கருமையான புள்ளிகள், ஒரே திசை. மாயா அதை பார்த்து பயப்படலை. அவள் மொபைலை கீழே வைக்கலை. அவள் திரும்ப திரும்ப ஜூம் பண்ணா. உருவத்தோட கை அது கிளையை பிடிச்சது போல இல்லை, கிளைகளுக்குள் மறைந்தது போலவும் இல்லை. அது நின்ன பொசிஷன் அமைதியான நின்ற நிலையில் இருந்தது. அதே ஃப்ரேமில் சாம்பல் நிற அணில் அந்த உருவத்தை பார்த்தது. அந்த உருவத்துக்கு கட்டுப்பட்டது போல பிஹேவ் பண்ணது. இது கோயின்சிடென்ஸ் இல்லை, மாயா தனக்குள்ளே சொல்லிக்கிட்டா. அவளுடைய நெஞ்சு இப்போ கொஞ்சம் இறுக்கமானது. அவள் இமேஜை பிரைட்னஸை குறைச்சா, கான்ட்ராஸ்ட் மாற்றினா. அந்த நேரம் உருவத்துக்கு பின்னாடி இன்னொரு நிழல், மிக மெல்ல, மிக ஆழமாக. மாயா மூச்சை பிடிச்சா. இது ஒரு ஆள் இல்லை, 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பயந்து போனாவ ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணா. அந்த அறையில் அவளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் அவளுக்குள்ள பய உணர்வு மெல்ல வந்தது. பய உணர்வு வந்த உடனே அவளுக்குள்ள அந்த சத்தம், மாயா நீ என்னை பார்த்துட்டியா? அந்த குரல் அவளுக்குள்ளே கேட்டது. மாயா கண்களை மூடுனா. அவங்கெல்லாம் உன்னை பார்க்க விடலைல்ல? இப்போ மாயா மெதுவாக பயத்திலேருந்து விடுபட்டா. இவள் கட்டுப்பட்டது போல் செஞ்சா. ஆமாம், அவங்க என்னை பார்க்க விடலை, அதனால தான் நான் உன்னை தேடி பார்க்குறேன். அவள் என்ன பேசுனா, யார்கிட்ட பேசுனான்னு அவளுக்கே புரியலை. மாயா மொபைலை லாக் பண்ணா. அந்த ஃபோட்டோவை ஹைடு ஃபோல்டருக்கு நகர்த்தினா. யாரும் இந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா. இது என்னோடது அப்படின்னு அவள் முணுமுணுத்துக்கிட்டா. இந்த ஃபோட்டோவை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா. இந்த எண்ணம் அவளுக்கே தெரியலை. அன்னைக்கு காலையில் மாயா வழக்கத்தை விட ரொம்ப மெதுவாக தான் எழுந்தா. படுக்கையிலேருந்து உட்காரவே ஒரு நிமிஷம் எடுத்தா. ஏய் மாயா, என்னாச்சுடி? கீர்த்தி பக்கத்தில் வந்து நின்னா. ஏய் நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கடி. மாயா பதிலே சொல்லலை. அவளோட கண்கள் ஒரு இடத்துல நிலைத்திருந்தது. கார்த்திக் இப்போ அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏய் மாயா போதும், நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் இன்றைக்கி வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் மாயா சொன்னா. ஏய் இல்லை கார்த்திக், ஓகே தானா? ஆனால் அந்த குரலில் தெம்பு இல்லை. ஏய் நீ ஓகே இல்லை மாயா, அரவிந்த் சொன்னான். நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போகலாம். மாயா இப்போ எந்த எதிர்ப்பும் சொல்லலை. அதுதான் இப்போ அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. கார் இப்போ கிராம சாலையை விட்டு வெளியில் வந்தது. வயல்கள் இப்போ மெதுவாக கட்டிடங்களாக மாறினது. மாயா ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு காடு போய்விட்டது போல் இருந்தது. ஆனால் இன்னும் அவளுக்குள்ளே இருந்தது தான். மாயா உனக்கு தலை எதுவும் சுற்றுதாடி? கீர்த்தி கேட்டா. இல்லடி. ஏதாவது பெயின் இருக்கான்னு கார்த்திக் கேட்டான். இல்லை கார்த்திக். அப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? அரவிந்த் கேட்டான். மாயா ஒரு நிமிஷம் யோசிச்சா. என்னன்னு தெரில, வெறுமையாக இருக்குது. காருக்குள்ளே அமைதி. அந்த நகரம் சத்தமாக இருந்தது. ஆம்புலன்ஸ் சத்தம், மனிதர்களோட ஓசை, ஹாஸ்பிட்டல் வாசம். மாயா கார்லேருந்து இறங்குறப்ப கொஞ்சம் தடுமாறினா. கீர்த்தி அவளை பிடிச்சிக்கிட்டா. ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கேட்டா. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? தெரில, எக்ஸசிவ் ஃபட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஸ்லீப் இஷ்யூஸ், மெமரி கேப்ஸ்லாம் இருக்குது. நர்ஸ் மாயாவை பார்த்தா. வாங்க முதல்ல விட்டல்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். முதல்ல ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணப்பட்டது. பல்ஸ் ப்ளட் ப்ரெஷர்லாம் நார்மலாக தான் இருக்குது, பல்ஸ் தான் கொஞ்சம் லோவாக இருக்குது. மாயா படுக்கையில் படுத்திருந்தா. மேல் சுவர் வெள்ளையாக இருந்தது. டாக்டர்கிட்ட போனாங்க. என்னாச்சு? டாக்டர் கேட்டார். மாயா இப்போ எதுவும் அவளாக பேசலை. கீர்த்தி தான் மெதுவாக பேசினா. டாக்டர் ரொம்ப டயர்டாக இருக்கா, இப்போ ஒரு வாரமாகவே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்கா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னு ஞாபகத்தில் இல்லை, தூக்கத்தில் தான் எதாவது பிரச்சனையாக என்னன்னு தெரியல. டாக்டர் கேட்டார். ஏதாவது கனவு வருதாம்மா? மாயா சொன்னா. அப்படிலாம் இல்லை டாக்டர், மெமரி மிஸ்ஸிங் ஏதாவது இருக்குமோ? டாக்டர் ஒரு நிமிஷம் அவளை பார்த்தாரு. உங்கள் பேர் என்ன? மாயா. இன்றைக்கி தேதி என்னம்மா? மாயா சரியாக சொன்னா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டாக்டர் இவளோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் டாக்டர் சொன்னார். மாயா இப்போ கண்களை மூடுனா. சிடி ஸ்கேன் மிஷின் சத்தம். மாயா அந்த ஒலிக்குள்ளே அமைதியாக இருந்தா. இப்போ அவளுக்குள்ளே வேறு சத்தம் கேட்டது. டாக்டர் சொன்னார், ஸ்கேன்லாம் நார்மலாக தான் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்போ என்ன தான் டாக்டர் பிரச்சனை? கார்த்திக் கேட்டான். டாக்டர் மெதுவாக சொன்னார். மென்டலாக அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பாடி ரொம்ப லிசன் பண்ணுது. மாயா அவளுக்குள்ளே கேட்டுக்கிட்டா. அப்போ நான் கற்பனை பண்ணுறனோ? மெதுவாக முணுமுணுத்தா. நான் கற்பனை பண்ணுறேனா டாக்டர்? டாக்டர் உறுதியாக சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஒரு 2 நாளைக்கு அப்சர்வேஷனில் வைப்போம்.
3 பேரும் மாயாவை இப்போ அந்த சிடி ஸ்கேன் ரூம்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போனாங்க. மாயாவுக்கு அந்த சத்தங்கள் இப்போது ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணது. என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? மாயா உளர்னா. கீர்த்தி மாயாவோட கையை பிடிச்சா. இங்கே பாரு மாயா, நீ தனியாக இல்லை, நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல. மாயா சிரிக்க முயன்றா. இன்னும் சில பல டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லையே மாயாவை அப்சர்வேஷனுக்காக வச்சுருந்தாங்க. 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும்னு சொன்னாங்க. வெள்ளை சுவர்கள், ஆன்டிசெப்டிக் வாசனை, மெல்ல ஒலிக்கும் மானிட்டர் சத்தம். மாயா பெட்டில் படுத்திருந்தா. அவள் கண்கள் திறந்திருந்தாலும் அந்த பார்வை எங்கோ தூரத்தில் தொலைவில் இருந்தது. கீர்த்தி பெட்டு பக்கத்தில் சேரில் உட்காந்துருந்தா. கார்த்திக் வாசல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அரவிந்த் இப்போ டாக்டரோட ரிப்போர்ட்டை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தான். 2-3 நாள் இருந்தால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க மாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீர்த்தி மெதுவாக சொன்னான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்ல ஹாஸ்பிட்டல் தான், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மாயா எதுவுமே சொல்லலை. நல்ல ட்ரீட்மெண்ட், அந்த வார்த்தை மாயாவுக்கு ஒரு வித பயத்தை கொடுத்தது. ட்ரீட்மெண்ட்டா? நமக்கு என்ன ஆச்சு? ஒரு சீனியர் டாக்டர் இப்போ வார்டுக்குள்ளே வந்தார். அவரோட முகத்தில் வழக்கமான அலட்சியம் இல்லை. அவர் மாயாவோட சார்ட்டை பார்த்தாரு. விட்டல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. அவர் மெதுவாக சொன்னார். ஸ்கேனும் கிளியராக இருக்குது. அவர் மாயாவை பார்த்தாரு. ஆனான்னு சொல்லி நிறுத்தினார். கார்த்திக் கேட்டான், ஆனால் என்ன டாக்டர்? டாக்டர் கொஞ்சம் யோசிச்சார். இவங்க டயர்டாக இருக்காங்க, ஆனால் டயர்டாக இருக்க மாதிரியும் இல்லை. அப்போ என்ன டாக்டர் பிரச்சனைன்னு கீர்த்தி கேட்டான். ட்ரெயின்டாக இருப்பாங்களோ? டாக்டர் சொன்னார். ஸ்லீப் டிப்ரிவேஷனில் இப்படி இருக்காது, அவர் தொடர்ந்து சொன்னார். மெமரி கேப், ஃபோக்கஸ் லாஸ், எமோஷ்னல் ஃப்ளாட்னஸ். அவர் மாயாவோட முகத்தை பார்த்தாரு. இது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் மாதிரி இல்லையே. அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைன்னு அரவிந்த் கேட்டான். டாக்டர் நேரடியாக மாயாவை பார்த்தாரு. மாயா கண்களை திறந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தா. நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களாம்மா? அவர் நேரடியாக கேட்டார். அந்த அறையில் அமைதி. அதாவது ஏதாவது கனவு இந்த மாதிரி? கனவு வருது டாக்டர், ஆனால் தெரியல டாக்டர், என்ன மாதிரி கனவுன்னு எனக்கு அதை நினைவில் வச்சுக்க முடியலையே. ஏதாவது சத்தம் கேட்குதா? கீர்த்தி மாயாவை பார்த்தா. மாயா ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தா. இல்லை இல்லை டாக்டர், எதுவும் கேட்கல. அந்த இல்லை முழு உண்மை இல்லை. ஓகே, அப்சர்வேஷன் இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கட்டும்னு சொன்னார். செடேட்டிவ் லைட் டோஸாக இருக்கட்டும். இந்த பொண்ணை தனியாக விடாதீங்க அப்படின்னு அவர் கடுமையாக சொல்லிட்டு போனார். அது மட்டும் இல்லை, நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போனார். எக்ஸ்பெஷலி நைட்ஸ் இவங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனார். அந்த வார்டு ரொம்ப அமைதியாக இருந்தது. மெதுவான மானிட்டர் சத்தம், தூரத்தில் ட்ராலியோட சத்தம், லைட்ஸ் டிம்டாக இருந்தது. மாயா கண்ணை முடுனா. கீர்த்தி அவள் பக்கத்தில் தூங்க முயன்றா. கார்த்திக் சேர்லேயே தூங்கிட்டான். அரவிந்த் மொபைல் பார்த்துக்கிட்டே இன்னொரு சேரில் தூங்கிட்டான். மாயா தூங்கலை. செடேட்டிவ் அவள் உடலை சோர்வாக்குனது. ஆனால் மனசு இல்லை. முதல்ல ஒரு உணர்வு, காட்டில் இருந்தது போல் அவளுக்கு ஒரு உணர்வு வந்தது. இப்போது வெள்ளை சுவர்களுக்கு இடையில் இருந்தா. அவளுக்கு குழப்பமாக இருந்தது. நம்ம காட்டில் இருக்கமா ஹாஸ்பிட்டலில் இருக்கமான்னு. அந்த குரல் ரொம்ப ரொம்ப மெதுவாக, மிக நெருக்கமாக. மாயா? அவள் கண்ணை திறந்தா. வார்டு தான், ஆனால் யாருமே இல்லை. அவள் இதயம் வேகமாக துடிக்கலை. அதுதான் அவளுக்கு பயத்தை கொடுத்தது. திரும்ப அந்த குரல் கேட்டது. திரும்ப நீ என்னை பார்க்க வந்துட்டியா மாயா? அது காதில் இல்லை, இப்போ அது அவளுக்குள்ளேயே கேட்டது. நான் இங்கே பத்திரமா தானே இருக்கேன். அவள் மெதுவாக முணுமுணுத்தா. என்ன மாயா சொல்கிற? எந்த இடத்துல இருந்தாலும் நீ பத்திரமா தான் இருப்ப, என்னோட கண்காணிப்புலேயே இருப்ப. அந்த குரல் கேட்டது. இல்லை, இது காடு இல்லை. ஆமாம், இது காடு இல்லை தான், ஆனால் இந்த இடமும் என்னோட இடம்தான், அந்த குரல் சொன்னது. மாயா இப்போ சுவரை பார்த்தா. அந்த வெள்ளை அவளுக்கு காடு போல தோன்றினது. அவள் கையை உயர்த்தி பெல்ல அழுத்த முயன்றா. கை நின்றது. நீ பயப்படாத மாயா, குரல் சொன்னது. அதற்கப்புறம் அந்த இரவு முழுக்க அமைதியாக இருந்தது. மானிட்டர்லேருந்து வர மென்மையான பீப் சத்தம் மட்டும். மாயா கண்ணை மூடினபடியே படுக்கையில் படுத்திருந்தா. அவள் தூங்குறா அப்படின்னு தோணுது, ஆனால் தூக்கம் இல்லை. இப்போ சீனியர் டாக்டர் சுந்தரம் வார்டுக்குள்ளே வந்தார். அவரோட கையில் டேப்லெட். சார்ட்டை பார்த்தாரு. விட்டல் ஸ்டேபிள், பல்ஸ் ஸ்டெடி, இஇஜி ஸ்ட்ரிப் நார்மல். அவர் மெதுவாக சொன்னார். இதெல்லாம் ரொம்ப நார்மலாக தோணுது. அதுதான் அவரை கலவரப்படுத்தினது. அவர் இப்போ மாயாவை பார்த்தாரு. செடேட்டிவ் கொடுத்த பின்னாடியும் அவளோட முகம் ரொம்ப ரிலாக்ஸாக இல்லை. என்னது இது? இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குமோ? தெரியலையே. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்காதே, அவர் உள்ளுக்குள்ளே சொன்னார். அவர் மானிட்டரை கவனித்தார். ஒரு நொடி பல்ஸ் லைன் கொஞ்சம் மாறினது. அது ஒரு அலாரம் அளவுக்கு இல்லை, ஆனால் அது ஒரு பேட்டர்ன் போல் மாறினது.
டாக்டர் பக்கத்தில் வந்தார். மாயாவுக்கு பக்கத்தில் வந்தார். மாயா மெதுவாக சொன்னார். பதில் இல்லை. அவர் காதை சாய்ச்சி அவளோட மூச்சை கவனிச்சார். அது வேகமாக இல்லை, அது ஒழுங்காகவும் இல்லை. மாயாவோட உதடுகள் மெல்ல அசைந்தது, மிக மெல்ல. அவள் பேசலை, ஆனால் வார்த்தையை உருவாக்குற மாதிரி அசைஞ்சது. டாக்டர் ஆச்சரியப்பட்டாது. பக்கத்தில் அந்த நர்ஸை கூப்பிட்டாரு. செடேட்டிவ் கொடுத்துருக்கிறப்போ பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி லிப் மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்களா? நர்ஸ் கிட்ட கேட்டார். ரொம்ப ரேராக பண்ணுவாங்க சார், நர்ஸ் சொன்னா. யூஸ்வலி REM ஸ்லீப்பில் தான் சார் இருக்கும். டாக்டர் சுந்தரம் டேப்லெட்டில் டைமை நோட் பண்ணார். ஸ்லீப் ஸ்டேட் இல்லையே, அவேக் ஸ்டேட் கூட இல்லை. அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டாரு. டிரான்சிஷன். அதே நேரம் மாயாவோட உதடுகள் தெளிவாக அசைஞ்சது. அவள் ஒரு வார்த்தையை ரொம்ப மெதுவாக சொன்னா. இங்கே வா. அவர் அதிர்ந்து போனார். திரும்ப அதையே சொன்னா. இங்கே வா. ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. மாயான கண்ணவே திறக்கலை. உதடுகள் மட்டும் இங்கே வான்னு சொன்னது. டாக்டர் சுந்தரம் ஒரு அடி பின்னாடி போனார். ஹாலுசினேஷனாக இருக்குமோ? அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் அவருடைய முகம் அதை நம்பலை. மெடிக்கல்லையே இப்படி செடேட்டிவ் கொடுத்த பின்னாடி என்னன்னு புரியலையே. சார்ட்டில் இப்போ ஒரு புதிய நோட். பேஷண்ட் எக்ஸிபிட்ஸ் வெர்பல் ரெஸ்பான்ஸ் வித்தவுட் கான்ஷியஸ் அவேர்னஸ், நாட் டிபிக்கல் டிசோசியேஷன். அவர் சிக்னேச்சர் போட்டார். வார்டுக்கு வெளியில் கார்த்திக், கீர்த்தி, அரவிந்த். டாக்டர் என்னாச்சு? கார்த்திக் கேட்டான். டாக்டர் சுந்தரம் ஒரு நிமிஷம் தயங்கினார். அதுக்கப்புறம் சொன்னார். இவங்களுக்கு பிரச்சனை தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்டிங் இல்லை, ஆனால் அவங்க பண்ணுறது இமேஜினேஷன் கூட இல்லை. அவங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ 3 பேரும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. வார்டுக்குள்ளே மாயா அசையலை, ஆனால் அவளோட நெஞ்சுக்குள்ளே அது நல்லா அந்த குரல் கேட்டுகிட்டே இருந்தது. அடுத்த சில நாட்கள் எதிர்பாராத அளவுக்கு அமைதியாக போனது. மாயா நேரத்துக்கு சாப்பிட்டா, நல்லா தூங்கினா, யார் கூடயும் ரொம்ப அமைதியாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணலை, மௌனமாகவும் இல்லை. அவள் முன்னைய மாயா போல தான் இருந்தா. அதுதான் நண்பர்களை இன்னும் குழப்பினது. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இப்போ கொஞ்சம் அவள் பெட்டராக இருக்கால்ல? ஆமாம் கீர்த்தி சொன்னா. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது, அரவிந்தும் சொன்னான். மாயா, நைட்டு நல்லா தூங்குனியா? கீர்த்தி கேஷுவலாக கேட்டா. நல்லா தூங்குனம்மா கீர்த்தி. கனவெல்லாம் கூட வரவே இல்லை. அந்த கனவெல்லாம் கூட அப்படின்னு சொல்கிறப்ப அவளோட குரல் ரொம்ப இயல்பாக இருந்தது. மாயா, டாக்குமெண்டேஷன்லாம் போதும்னு நினைக்கிறேன், பேசாமல் வீட்டுக்கு போகலாம், நீயும் உன்னோட வீட்டுக்கு போ, கார்த்திக் மெதுவாக சொன்னான். மாயா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் தலையாட்டினா. இல்லை கார்த்திக், வேண்டாம் கார்த்திக். 3 பேரும் அவளை பார்த்தாங்க. ஏண்டி? கீர்த்தி கேட்டா. நம்ம டாக்குமெண்டேஷன் ஒர்க் முடிகிறதுக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடுவுலேயே விட்டுட்டு போனால் ஃபைனல் இயர் வேறு, திரும்ப வேறு பிரச்சனை ஆயிரும். வேண்டாமே, எனக்கும் ரொம்ப கில்ட்டாக இருக்கும், என்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் விட்டுருச்சுன்னு. ஆனால் உனக்கு தான் ஒரு மாதிரி உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லாமல் இருக்கே. இப்போ தானே சரியாயிட்டனே. ஷுவராக தானே சொல்கிற மாயா அப்படின்னு அரவிந்த் கேட்டான். ரொம்ப ஷுவர், நான் கண்டிப்பாக சூப்பராக சரியாயிட்டேன். அப்போது ஓகே. அந்த ஓகே ரொம்ப நிச்சயமாக வந்தது. கார்த்திக் கீர்த்தியை பார்த்தா, அரவிந்தை பார்த்தான். ஓகே, அப்போது நம்ம திரும்ப ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம்ல? திரும்ப கிராமத்தில் அதே ரொட்டீன். வீட்டு ஓனர் வாசலுக்கு வந்தார். என்னம்மா, உடம்பெல்லாம் இப்போ சரியாயிடுச்சா? மாயாவே முன்னாடி போனா. நல்லா இருக்கேன் அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட், அதான் இங்கே திரும்ப வந்துட்டோம். வீட்டு ஓனர் மாயாவை ஒரு நிமிஷம் பார்த்தாரு. ஆமாம், இப்போ முகம்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ நல்லா இருக்கம்மா நீ? ஆமாம், டாக்டர் வேறு எதுவும் சொன்னாரா? மாயாவை நோக்கி கேள்வி எழுப்பினார். இல்லை, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆமாம்மா, அதுதான் நல்லது. இங்கே இருக்கிற காற்றே மருந்துமா. அந்த வார்த்தை மாயாவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கீர்த்தி சமையலுக்கு போனான். அரவிந்த் கேமரா பேக்கை திறந்தான். கார்த்திக் லேப்டாப்பை வச்சான். மாயா அவங்களோட சகஜமாக பேசிகிட்டு இருந்தா, சிரிச்சா. சாப்பாடு முடிஞ்சதும் மாயா வாசலுக்கு வெளியில் நின்னா. அவள் காட்டை பார்த்தா, நீண்ட நேரம் பார்த்தா. என்ன மாயா, என்ன பார்த்துட்ருக்கன்னு அரவிந்த் கேட்டான். ஒன்றும் இல்லை அரவிந்த், காற்று நல்லா இருக்குல்ல வெளியில், அதான் நின்னேன். ஆனால் அவள் அங்கே காற்றை உணரலை. அடுத்த நாள் எப்பவும் போல் டாக்குமெண்டேஷனுக்கு போகிறப்போ ஹவுஸ் ஓனர் பார்த்தாரு. அம்மா, இனிமேல் நீங்கள் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்காதீங்கம்மா. ஏன் அங்கிள்? வேண்டாம்மா, இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, எதுக்கு ஜன்னல்லாம் திறந்து வச்சு தூங்குறீங்க? சரிங்க அங்கிள் சொன்ன மாயா 3 பேர் கூடயும் நடந்து போனா. இப்போ அவங்க சாம்பல் நீர் அணியில் தேடி நகர்ந்தாங்க. மாயா தான் முன்னாடி நடந்து போனா. என்ன மாயா, இந்த ரூட்டுக்கு நம்ம இப்போ தான் புதுசாக வரோம், நீ முன்னாடி போயிட்டே இருக்க, ரூட்டு தெரிஞ்ச மாதிரி. ஆமாம், மாயா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. இந்த பாதை நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அரவிந்த், உனக்கு எப்படி தெரியும்? மாயா பதில் சொல்லலை. அவள் நடந்து போனா. அவங்க அந்த இடத்த அடைஞ்ச உடனே
கிளையில் அந்த சாம்பல் நிற அணில் துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருந்தது. இங்கே பார்த்தியா, கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? ஆமாம். அணில் தாவி போகிறதுக்கு முன்னாடி மாயா மெதுவாக கையை உயர்த்தினா. சத்தம் இல்லாமல் அணில் நின்றது. ஒரு நொடி இவளை கூர்ந்து பார்த்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஓடுனது. ஏய், என்னடி பண்ண? கையை தூக்கணுன்னே அப்படி நிற்கிதுன்னு கீர்த்தி விளையாட்டாக கேட்டா. ஒன்றும் இல்லடி, சும்மா மூமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுதான்னு பார்த்தேன். ஏய், சும்மா ஜோக் அடிக்காதடி, சும்மா தாண்டி. மாலை திரும்பி வந்தாங்க. மாயா அறைக்குள்ளே போய் கதவு மூடலை, ஆனால் ஜன்னலை திறந்தா. கீர்த்தி சொன்னா, ஏய் மாயா, காலையில் தானே ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்னார் ஜன்னல்லாம் திறந்து வைக்க வேணான்னு. ஏய் இல்லடி, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, காற்று வேணும்ல. ராத்திரி காற்று இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். இது மாயா தான், ஆனால் அதே மாயா இல்லை. ஓகே வியூவர்ஸ், நம்மளும் இந்த பார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி நாவல் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூஸ்லாம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர். உங்கள் யுவதி. டாட்டா.